வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். எமோஷனல்னு சொன்னால் தன்னுடைய உணர்ச்சிகளை எங்கனம் வெளிக்காட்டுவது. இதில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்ன, நேர்மறையான எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தாற் போல ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், நேர்மறையான உணர்ச்சிகள் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். நேர்மறையான கருத்துக்கு மாறுபட்டது என்ன, எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், எதிர்மறையான எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய உணர்வுகள், இவை அத்தனையும் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸில் இருக்கும்பொழுது நம்மளால் நிறைய விஷயங்களை சிறப்பாக யோசிக்க முடியாது. ஒரு சிறப்பாக யோசித்து சீர்தூக்கி பார்த்தா தான் செய்வது சரியா தவறா, தவறானால் விட்டுவிட வேண்டும், சரியானால் எப்போ இன்னும் அதை ஹவு வி கேன் ரிஃபைன் இட் இன் அ பெட்டர் வே அப்படின்றதையும் நம்ம யோசித்து பார்த்து இன்னும் சிறப்பாக அதை பட்டை தீட்டி அந்த போல உணர்ச்சிகளை வெளிக்காட்ட வேண்டும். இது சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்னு கேட்டால், எப்போ ஒரு வேகமாக வருதோ அப்போ யோசிக்காமல் படபடான்னு 10 வார்த்தை பேசிடுறோம். ஆனால் அதனால் என்ன நடக்கும், இதில் நம்ம சரியாக பேசலை அப்படின்றது அட் லேட்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தோணுதுன்னு வைங்க. முன்னாடி யாரையோ பேசி ஹர்ட் பண்ணிடுறோமே, வார்த்தையால் அவங்கள குத்திடுறோமே, அப்புறம் நம்ம அதில் என்ன கிடைக்கும், அவங்கக்கிட்ட நம்மளோட இமேஜ் கெட்டு போயிடும். அவங்க மறுபடியும் நம்மளோட பேசுகிறத பற்றி என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. மறுபடியும் அதை பற்றி யோசிக்கிறத அவங்க என்ன ஹி ஆர் ஷி வில் கிவ் செகண்ட் தாட், தேர்ட் தாட் எல்லாம் கொடுத்துட்டு தான் நம்மளோட பழகிறத பற்றி யோசிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட பேச்சுக்கு தான் நம்மளை நல்ல மனிதனா, நல்ல மனமுடையவனாக காட்டித்தரோம். அதனால் எப்போவுமே ஸ்பீக் பாசிட்டிவ், அட்ஹர் டு த ட்ரூத் அப்படின்ற அந்த வேர்டை அது ஒரு பேரடிம் மாதிரி நம்மளோட ஹாலில், ட்ராயிங் ரூமில், இல்லாட்டி நம்ம வேலை செய்கிற இடத்துல அதை நம்ம எழுதி ஒட்டிக்கலாம். பிகாஸ் வி கண்டினியூ டு see the same. தொடர்ந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது those words and phrases will remind that often reminds us to speak like that. அதுபோல் எப்போ பார்த்தாலும் அது நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தரும். அதனால் இப்போ சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், பிள்ளைங்களை அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா தானே போட்டுக்கிட்டு தானே சாப்பிடும். அப்புறம் அதுக்கு அந்த நேரத்தில் அவ்வளோ சாப்பிட்லாமா, அது சாப்பிட்றது ஏற்புடையதானா, ரொம்ப பசியாக இருக்குச்சே ஒரு பிரெட்டு பிஸ்கட் மாத்திரம் சாப்பிட்லாமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கும்பொழுது எப்படி அதை மேலே கூட்டின்னு வர முடியும் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு பரிவாகவும் பாசத்தோடவும் ஒரு சாப்பாடு கொடுக்கறத அப்படி கொடுத்து பார்த்தா அவங்களோட பிஹேவியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும்னு நம்ம நிதர்சனமாக பார்த்துக்க முடியும். இது நம்மளுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் எமோஷ்னலாக பிளண்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா. என்ன எதிராளிக்கு என்ன உணர்வுகள் குறைபாடு உடையதாக இருந்தாலும் அது என்ன அது ஏற்புடையதே இல்லை. அப்போ அது பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ முடியல அப்படின்னு இருப்பாங்களே தவிர சிம்பத்தியும் இருக்காது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு. எம்பத்தின்னா என்னன்னே தெரியாது, அவங்க டிக்ஷனரியிலேயே இருக்காது எம்பத்தி. அப்போ சிம்பத்தி சும்மா வாய் வார்த்தையே சொல்லுவாங்க, அதாவது லிப் சர்வீஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமே அதுபோல பேசுவாங்க. ஸோ அதுவும் ஏற்புடையதில்லை. பேசுறதுன்னு சொன்னால் ஹார்ட்லி ஸ்பீக்கிங், ஹார்ட் வார்ம் அப்படி சொல்லுவோம்ல, நெஞ்சத்தில் இறுகிக்கிற நல்ல ஒரு மனமாக அதில் இருக்கணும் இல்லை. அது நெஞ்சத்தில் இருக்கலை, இருக்கிறதுன்னு சொன்னால் சின்ன ரூ போட்டு வல்லினம் விடையனம் இருக்குல்ல, அது மாதிரி இது என்ன பண்ணுறது, வல்லினமாக இருக்கிற போட்டு இறுகிக்கிறது இன்ஸ்டட் அது இருக்கணும்னு சொன்னால் என்ன சின்ன ரூ, ஏதாவது ஏறாலாவ இடையிலாம இருக்கிற ரூவை போட்டால் அது இருக்கணும். அந்த எமோஷ்னலாக அந்த பேலன்ஸ் இருக்கணும். ஆனால் இது இப்போ என்ன பண்ணுறது, இருகணமாக ஆகிடுது, பெரிய ரூ போட்ட இருகணமாக மாறிடுது. ஸோ அதில் என்ன ஆகிடுது, பிள்ளைங்களோட எமோஷ்னலில் நிறைய பிளண்ட்டாக இருக்குது, unable to react to the situation. There are occasions you are supposed to react. எல்லா அக்கேஷன்லேயும் ப்ரோஆக்டிவ் இருக்கவே முடியாது. அப்படியே ஆமாம் சரி அப்படின்னு சொல்ல முடியாது. சில வேளை வீட்டில் யாராவது அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். அது திஸ் ஒன்லி ஃபார் எ ட்ராமா, என்ன ஃபார் த டெம்பரரி டைமுக்கு தான். இட்ஸ் நாட் எ பர்மனெண்ட். நீங்கள் தொடர்ந்து அது என்ன பண்ண முடியாது, அது யூ கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது ஒரு டெம்பரரியாக சும்மா சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமான்னு, அது நிஜமாக இருந்தால் தானே. சில நேரத்தில் ஒரு பிள்ளைங்க ஏதோ தப்பாக கணக்கு சொல்கிறது, 4+3 7 சொல்லாமல் 4+3 43 சொல்கிறாங்கன்னு வைங்க. அது எஸ் வெரி குட், ரொம்ப சூப்பராக சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி ஃபார் அ காமெடி சேக், பர்பஸ் ஆஃப் ஜோக்கிங். இன் ரியல் இட் இஸ் நாட் ஸோ, இட் இஸ் நாட் ட்ரூ ஆல்சோ. 4+3 7 தான் எப்போவுமே.
யார் சொன்னாலும் 3 தலைமுறைக்கு முன்னாடி 4+3 7 தான். இன்னும் வரப்போகிற 3 தலைமுறைக்கு அப்புறமா இருந்தாலும் இன்னும் 100 more years கூட அது என்னது 4+3 7 தான். எத்தனை நாள் ஆனாலும் யுவாந்தரமாக 4+3 7 தான். யாருமே அதை மாற்றி சொல்ல முடியாது. There are facts that has to be accepted. There are facts that has to be adhered. There are facts that has to be followed. அப்படின்னு இருக்குமில்ல, அதுதான் நம்ம செய்யணும். ஏன்னா we are only இந்த பெரிய சொசைட்டியில், இந்த பெரிய சமுதாயத்தில் நம்ம எல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் தான். எல்லாருமே பாசிங் கிளவுட்ஸ் தான். எல்லா நிகழ்வுகளும் பாசிங் கிளவுட்ஸ் தான். எல்லா மனிதர்களுமே பாசிங் கிளவுட்ஸ் தான். சில நேரத்தில் somebody will establish certain things. Many will go in the water. ஒரு ஃப்ளோவில் போயிடுவாங்க. நிறைய பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா 99 பேர் ஃப்ளோவில் போயிடுவாங்க. யாராலும் ஒருத்தர் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏதோ ஒரு புது விஷயங்களை சொல்லி சமுதாயத்துக்கு சிலதெல்லாம் சிறப்பு செய்து கொடுப்பாங்களே தவிர பாக்கி எல்லாரும் கூட்டத்தோடு போகிறது தான். மோப் பிஹேவியர் தான். அதில் என்ன இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்க முடியும். அதனால் சமுதாயத்துக்கு சிறப்பு செய்யணும்னு சொன்னால் you should do the right one. Do the perfect things. Try to enhance your quality of performance. எப்படி டுவர்ட்ஸ் குட், டுவர்ட்ஸ் a acceptable level. அதுக்காக நம்மளோட பர்ஃபார்மன்ஸை தினமும் ரிஃபைன் பண்ணிக்கணும். அப்படி தான் அத்தியாவசியம் இருக்கும். அதனால் இது சிறப்பாக இருந்தால் தான் நம்மளோட எமோஷ்னல் பிஹேவியர் என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டா இதில் என்ன கிடைக்கும், ஜெலஸ், என்வி, ஆங்கர், ரேஜ் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆங்கர், ரேஜில் இதெல்லாம் வெளியில் வரணும்னு சொன்னால் பாசிட்டிவ் பிஹேவியர் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.